கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது, உன் சிந்தை கட்டப்பட்டிருக்கிறது. எதிரில் இருக்கிற எண்ணெய் பார்க்காம எதிரில் இருக்கிற பிரச்சனையே நீ பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, 2026 என்னை நோக்கி பார். நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குறேன் இல்லையா? அங்க வறண்ட நிலம், அவாந்திர வெளி, தண்ணிக்கு சான்ஸே கிடையாது. அந்த இடத்துல தேவன் என்னத்தை உண்டாக்கி கொடுப்பாராம். அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து கொடுக்கிற கர்த்தர். ஒண்ணுமே நான் அந்த கற்பத்தின் கனிக்கு ஜெபிக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை சொல்லுவேன். எப்பெல்லாம் கற்பத்தின் கனி, யாருக்கு கற்பம் 15 வருஷம், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். நம்ம சபையில் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் கருத்த குழந்தை கொடுத்துருக்காரு இல்லையா? ஆமாம், எல்லா சாட்சிலாம் மண்டே ஆட்டுது அப்படியே. ஆமாம், சோத்திரம். எங்களுக்கு சாட்சி உட்கார்ந்துருக்கு. நமக்குள்ள சபிக்கப்பட்ட காரியம் ஏதாவது இருக்கும். பழைய பாவம், சபிக்கப்பட்ட பாவம், சந்ததி சந்ததியாக தொடர்கிற பாவம், அதான் சபிக்கப்பட்ட பாவம். நம்முடைய பூட்டன், தாத்தா, பாட்டி, அவங்க தலைமுறையா ஒரு சபிக்கப்பட்ட பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பழையனை எல்லாம் என்ன ஆயிட்டு இப்போ ஒளிஞ்சு போச்சு, எல்லாவற்றையும் நான் உனக்கு புதுசாக்குகிறேன். நெருக்கத்திலிருந்து நீக்கப்படுகிறீர்கள். அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வந்து ஒரு விஸ்தாரமான இடம். பழச கொஞ்சம் ஒதுக்கி வை. இனி பழசு வேண்டவே வேண்டாம். அந்த பழைய பாவம் வேண்டவே வேண்டாம். பழைய இடரல் வேண்டவே வேண்டாம். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின.